சொல்லுங்கண்ணா. மேடம் அது கிஷோரோட தங்கச்சி ஆள் அப்ஸ்கான் மேடம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா மேடம், நேற்று ஈவினிங் வரைக்கும் நம்மளோட சர்வன்ஸ்ல தான் இருந்தா மேடம். காலையில போய் பார்க்கும்போது தான் மேடம் ஆள் காணாம போயிருக்கா. நம்ம ஃபாலோ பண்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேடம் எஸ்கேப் ஆயிருக்கா. வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க? இந்த சம்பவத்தை பத்தி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாரும் எதுவும் தெரியல மேடம். சரி, நீங்க கிளம்பி வாங்க. சரிங்க மேடம். சே சாரிங்க மேடம், மிஸ் ஆயிடுச்சு. உங்க மேல எந்த தப்பும் இல்லையேண்ணே, நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? இல்லைங்க மேடம், நீங்கள் சொல்லும் போது நான் நம்பலை. இப்போ அவள் தங்கச்சியும் மிஸ்ஸிங்க. அவன் மட்டும் கிடைச்சிருந்தா அவன் அண்ணனை பிடிச்சி இந்த கேஸை முடிச்சிருக்கலாம் மேடம். கவலைப்படாதீங்கண்ணே, இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம். அவனை பிடிக்காமலையா போயிடுவோம்? கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு ஒரு வழி வரும். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், பொண்ணு எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க மேடம். உங்கள் கையில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கோசரம் வந்தேன் மேடம். சொல்லுங்க சார். காலைல தண்ணி பிடிக்கலான்னு போனேன். அங்கே 2 பேர் வந்தானுங்க. கால் பண்ணோம், ஃபோன் இருந்தால் கொடுன்னு கேட்டானுங்க. நானும் கொடுத்தேன். எனக்கு கொஞ்சம் மருதியா, ஆனால் யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கோசரம் நான் என் ஃபோனில் ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் ஆன் செஞ்சு வச்சிருப்பேன் மேடம். அவனுக்கு பேசிட்டு போயிட்டானுங்க. போயிட்ட பிறகு வீட்டுக்கு போய் நான் போட்டு கேட்டேன் மேடம். போலியான பாஸ்போர்ட் வேணுதாலும் வெளிநாட்டுக்கு போகிறதாவ பற்றி பேசியிருந்தானுங்க. எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, அதனால தான் இங்கே வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். அப்படியா? ஆமாம் மேடம். ஆனால் இந்த ஆடியோ கேட்டு பாருங்க மேடம். அண்ணா, அந்த கிஷோர் போட்டோ இருக்கு மேடம். இவனா பாருங்க. ஆமா மேடம், இவன் தான் மேடம். நினைச்சேன். எங்க பாத்தீங்க அவனை? நம்ம வண்டிவேடு மோட்டர்ல பம்ப் செட் கிட்ட பார்த்தோம் மேடம். அண்ணா போலாம் மேடம். எந்த பக்கம் வந்து எப்படி போனானுங்க? இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போனானுங்க மேடம். மேடம் அந்த பக்கம் 1 கிலோமீட்டரில் ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது மேடம். அங்கே யாரையும் மீட் பண்ணிக்கிறானுங்க மேடம். ரொம்ப நேரம் பேசியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் போயிருக்கானுங்க மேடம். இந்த வழியாக போனால் எந்த ஊர் வருது? இந்த பக்கம் ஊரெல்லாம் எதுவும் இல்லை மேடம். ஃபஸ்ட்டு காடு வரும் மேடம். காடு தாண்டி போனவொடனே ஆறு மேடம். லாஸ்ட் எண்டு மேடம். சரி வாங்க போகலாம். மேடம் தனியாவா? தனியாக இல்லைண்ணே, வாங்க.